பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி நீக்கம் செய்யும் மசோதாவில் 2 முக்கிய மாற்றங்களை பரிந்துரைத்துள்ளது நாடாளுமன்ற கூட்டுக்குழு. மதத்தையும் ஜாதியையும் வீட்டில் பூட்டி வைத்துவிட்டு வந்துள்ளேன். மதத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என பொள்ளாச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை பேருரை. ஓடவும் இல்லை, ஒளிவும் இல்லை. முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. தேதியிலிருந்து அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி நீக்கம் செய்யும் மசோதாவில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு 2 முக்கிய மாற்றங்களை பரிந்துரை செய்துள்ளது. பிரதமர், முதலமைச்சர்கள் அல்லது மந்திரிகள் ஏதேனும் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்கள் தாமாக முன்வந்து பதவி விலகாத பட்சத்தில் அவர்களின் பதவியை அதிரடியாக பறித்து பதவி நீக்கம் செய்யும் வகையில் புதிய சட்டம் கொண்டு வருவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் ஆட்சியை கவிப்பதற்கான ஒரு கருவியே இந்த மசோதா என்று அவர்கள் விமர்சித்தனர். இந்த மசோதாவை ஆய்வு செய்யும் கூட்டுக்குழு கூட்டங்களில் பங்கேற்காமல் பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் விலகிக் கொண்டன. இந்நிலையில் இந்த மசோதாவை ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு மசோதாவில் 2 முக்கியமான மாற்றங்களை பரிந்துரை செய்துள்ளது. அதன்படி முதலாவதாக பதவி நீக்கம் என்ற சொல்லுக்கு பதிலாக பதவி இடைநீக்கம் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்று அக்குழு பரிந்துரைத்தது. அதாவது குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் மந்திரிகள் வழக்குகளின் முடிவு தெரியும் வரை நிரந்தரமாக பதவி நீக்கம் செய்யப்படாமல் தற்காலிகமாக பதவி இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் குழு பரிந்துரை செய்துள்ளது. இரண்டாவதாக 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலான சிறை தண்டனைக்குரிய குற்றங்களையே தீவிர குற்றங்கள் என்று சொல் குறிக்க வேண்டும் என்றும் அது நாடாளுமன்ற கூட்டுக்குழு வரையறுத்துள்ளது. இது தவிர மசோதாவில் 3 பொதுவான மாற்றங்களை செய்யவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரை செய்துள்ளது. மதத்தையும் ஜாதியையும் வீட்டில் பூட்டி வைத்துவிட்டு வந்துள்ளேன். மதத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பொள்ளாச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் முதன்முறையாக வி த லீடர்ஸ் அமைப்பின் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்றனர். மாநாட்டில் வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை பங்கேற்று பேசினார். அப்போது தமிழக வெற்றிக் கழகம் தடுமாறும் நாம் தான் தாங்கி பிடிக்க வேண்டும் என்றும் 2026 தாவேக ஆட்சி 2031 வி த லீடர்ஸ் அமைப்பு கட்சியாக உருவெடுத்து ஆட்சி அமைக்கும் என்றும் அரசியல் கட்சியாக மாறும் என்றும் மதத்தையும் ஜாதியையும் வீட்டில் பூட்டி வைத்துவிட்டு வந்துள்ளேன் என்றும் மதத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். மேலும் நான் தேசியவாதி, முதலில் நான் இந்து, இரண்டாவதாக நான் தமிழன் என்றும் ஒருபோதும் அற்ப அரசியலில் ஈடுபட மாட்டோம் என்றும் ஜாதி மதத்தை வைத்து அரசியல் செய்தது போதும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்றும் ஓடவும் இல்லை, ஒளிவும் இல்லை என்றும் சிங்கப்பூரில் மருத்துவ சிகிச்சை முடித்து சென்னை திரும்பிய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு முதலமைச்சர் விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ளார். சென்னை நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 3ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சம்மன் அனுப்பியது. இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிங்கப்பூரில் இருதய சிகிச்சை பெற்று வந்ததால் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அனுப்பிய சம்மனுக்கு ஆஜராக முடியவில்லை. இதனையடுத்து முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவின் மருத்துவ சான்றிதழுடன் கால அவகாசம் கூறிய கடிதத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் அவரது வழக்கறிஞர்கள் ஒப்படைத்தனர். இதனையடுத்து 2வது சம்மன் அனுப்பும்போது முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்பு காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது. இதனிடையே கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில்
தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசும்போது ஒரு அமைச்சர் ஓடி ஒளிந்து விட்டார், இன்னொரு அமைச்சர் மருத்துவமனையில் அனுமதியாகிவிட்டார் என்ற விமர்சனம் செய்திருந்தார். இந்நிலையில் சிங்கப்பூரில் சிகிச்சை முடிந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தனது உடல்நிலை மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறை விசாரணை குறித்து விளக்கம் அளித்தார். அப்போது சிங்கப்பூரில் இருதய சிகிச்சை பெற்று திரும்பி உள்ளேன் என்றும் நான் ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை என்ற முதலமைச்சர் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை குழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்றும் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் நீதிமன்றத்தில் எனக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் ஏவா வேலு தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், சிங்கப்பூருக்காக போக வேண்டும் என்று நான் அப்ளை பண்ணேன், விசாவுக்கு அப்ளை பண்ணேன். இது விசாவுக்கு அப்ளை பண்ணி போன மாதம் 17ஆம் தேதி எனக்கு விசா கொடுத்துருக்குறாங்க. 15ஆம் தேதி சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு மருத்துவத்துக்கு போகிறதுக்கு நான் அப்ளை பண்ணேன். 17ஆம் தேதி எனக்கு விசா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசா கொடுத்த அன்னைக்கு அடுத்தது இண்டிகோவில் அன்னைக்கு 17ஆம் தேதியை 25ஆம் தேதி போகிறதுக்கு டிக்கெட் போட்டிருக்கிறேன். 17ஆம் தேதி விசா கிடைச்ச உடனே அன்றைய தினமே இண்டிகோவில் 25ஆம் தேதி மதியம் 2:20 ஃப்ளைட்டு போகிறதுக்காக டிக்கெட் போட்டுக்கிறேன். அதனுடைய டிக்கெட் தான் இது. பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ் ஜானகி மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூர் மாவட்டம் பல்லப்பட்லா கிராமத்தில் பிறந்த எஸ் ஜானகி சிறு வயதிலிருந்தே இசையில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் நாதசுர மேதை பைடிசாமி என்பவரிடம் ஓராண்டு காலம் முறையாக இசை பயிற்சி பெற்றார். தனது மாமாவின் ஆலோசனையின் பேரில் சென்னைக்கு குடிபெயர்ந்த அவர் ஏவிஎம் ஸ்டுடியோவில் பின்னணி பாடியாக தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். 1957ஆம் ஆண்டு வெளியான விதியின் விளையாட்டு என்ற திரைப்படத்தில் பெண் என் ஆசை பாழானது ஏனோ என்ற பாடல் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். மறுநாளே தெலுங்கு படத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையில் எம்எல்ஏ என்ற படத்தில் நீயாசா ஆடியார் என்ற பாடலை கண்டசாலாவுடன் இணைந்து பாடி தெலுங்கு சினிமாவிலும் அடியெடுத்து வைத்தார். 1957 முதல் 2016 வரையிலான காலகட்டத்தில் ஜானகி தனது தனித்துவமான குரலால் பல தலைமுறை இசையமைப்பாளர்கள் மற்றும் நடிகர்களின் பாடல்களுக்கு உயிரூட்டினார். எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, ஏ.ஆர். ரகுமான் உள்ளிட்ட பல முன்னணி இசையமைப்பாளர்களின் இசையில் இவர் பாடிய பாடல்கள் இன்றும் காலத்தால் அழியாதவை. தனது தாய்மொழியான தெலுங்கு மட்டுமின்றி தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி, ஒடிசா, பெங்காலி, மராத்தி, துளு, உருது, குஜராத்தி, பஞ்சாபி, கொங்கணி, அசாமி, சிந்து, ஆங்கிலம், ஜப்பான், அரபு, ஜெர்மன், சிங்களம் உள்ளிட்ட மொழிகளில் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். பல பக்தி பாடல்களை தானே எழுதி இசையமைத்து பாடியுள்ளார். இந்நிலையில் வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவால் நேற்று எஸ் ஜானகி காலமானார். இவரது உடல் இன்று அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்படுகிறது. பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ் ஜானகி மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். 13ஆம் தேதியிலிருந்து அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும், அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகளில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும், அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலை உருவாகி வருவதால் 2029ஆம் ஆண்டிலேயே தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்றும், கானல் நீர் போன்ற தாவேக ஆட்சியில் ரூபாய் 5,000 லோன் கூட கட்சியினருக்கு வாங்கி தர முடியாது எனவும் ராஜபாளையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில்
அதிமுக சார்பில் தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். அப்போது கடந்த தேர்தலில் நாம் வெற்றியை தவற விட்டிருக்கலாம் என்றும், ஆனால் தேர்தல் களத்திலேயே பணியாற்றக்கூடிய தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் அதிமுக தான் என்றும் தெரிவித்தார். மேலும் மக்களே, நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இப்போது ஆட்சிக்கு வந்துள்ள தாவேக ஆட்சியில் கவர்னர் உரையிலோ முதலமைச்சர் பதில் உரையிலோ எந்தவிதமான திட்டங்களும் கிடையாது என்றும், அவர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் எதுவுமே கிடையாது என்றும், இதனால் இந்த ஆட்சியை மக்கள் இப்போதே கேலியாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றும், இந்த ஆட்சி திரைப்படம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது வெள்ளி விழா படம் அல்ல, இது ஒரு விளையாட்டுத்தனமான ஆட்சி என்றும், ஆகவே இந்த ஆட்சி நிற்கும் என்றும் நிலைக்கும் என்றும் எண்ணவே வேண்டாம் எனவும், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலை உருவாகி வருவதால் 2029ஆம் ஆண்டிலேயே தேர்தல் வரக்கூடிய வாய்ப்புள்ளது என்றும் முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். இன்றைக்கு வந்திருக்கின்ற வெற்றி பெற்றிருக்கின்ற விஜய் அவர்களுக்கு அது போன்ற ஒரு நிலை கிடையாது. இன்றைக்கு அவருக்கு ஏற்பட்ட வெற்றி திமுகவும் வேண்டாம், அதிமுக வேண்டாம். 2 பேரும் முதலமைச்சராக இருந்து விட்டார்கள். எடப்பாடியாரும் முதலமைச்சராக இருந்து விட்டார், ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்து விட்டார். 2 பேரும் வெற்றி பெற்றால் குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500 கொடுப்பேன், வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுப்பேன், வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டு மனை கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்கிறாரே. ஒரு வேலைக்கு இவர் செய்தால் செய்வார், இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்லி நம்பியவர் விளைவு இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறார். குதிரை பேரம் தொடர்பாகவும் பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் மீதும் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் ஆர்லேக்கரை சந்தித்த புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கடிதம் அளித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை கிண்டியில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்போது குதிரை பேரம் மற்றும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ராஜினாமா செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து கடிதம் அளித்ததாகவும் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் எந்த கட்சிகளை எதிர்த்து போட்டியிட்டதோ அந்த கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ஒவ்வொருவராக ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கும் வேலை நடைபெறுகிறது என்றும், ஒரு கட்சியில் வெற்றி பெற்றவர்கள் 1/3 பங்கு சென்றால் அது கட்சி தாவலில் வராது எனவும், கட்சி தாவல் தடை சட்டம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கட்சி தாவல் தடை சட்டத்தை தவிர்ப்பதற்காக ஒவ்வொருவராக ராஜினாமா செய்து வருகிறார்கள் என்று தெரிவித்தார். மேலும் ஆட்சி அமைப்பதற்கோ ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கோ வேறொரு கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் கட்சிக்கு எடுத்தால் அது குதிரை பேரம் என்றுதான் பொருள் என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நானும் எங்களுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் VK ஐயர் அவர்களும் இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ் அவர்களும் தமிழ்நாடு ஆளுநர் மேதகு திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக் அவர்களை சந்தித்து மிக முக்கியமான ஒரு மனு ஒன்றை அளித்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி பொதுத் தேர்தல், சட்டமன்றத்துக்கு பொதுத் தேர்தல் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் செயல்பாடுகள் இதுவரை நல்லா இல்லை என்றும், காலம் போகட்டும் பார்ப்போம் என்று மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா தெரிவித்துள்ளார். மதுரை தனக்கன்குளம் பகுதியில் நகைச்சுவை நடிகர் மதுரை முத்து அவரது இடத்தில் அமைக்கப்பட்ட நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா நூலகத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு புத்தகங்கள், புத்தாடைகள், மரக்கன்றுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்போது வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் நூலகங்கள் மற்றும் புத்தகங்கள் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்றுகின்றன என்றும், தங்களுக்கு விருப்பமான துறையில் மாணவர்கள் புத்தகங்களை படித்து முன்னேறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் மும்மொழி கொள்கையை நான் ஏற்க மாட்டேன் என்றும், எதிர்காலத்தில் வேறு ஒரு மொழியை திணிப்பதற்கான வழியா அமைக்கக்கூடும் என்றும், தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் செயல்பாடுகள் இதுவரை நல்லா இல்லை என்றும்,
காலம் போகட்டும் பார்ப்போம் என்றும் பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா தெரிவித்துள்ளார். முன்பு இருந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு மட்டும் விரோதமாக இருந்தது என்றும் இந்து முன்னணியின் போராட்டத்தின் மூலமாக அந்த அரசாங்கத்தை தோற்கடிக்க முடிந்தது என்றும் கன்னியாகுமரியில் இந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வரா சி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் இந்து முன்னணியின் மாநில தலைவர் கடேஸ்வரா சி சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதிதாக ஆட்சி அமைத்துள்ள தாவேகாவின் முதலமைச்சர் ஜோசப் விஜய், நான் எல்லா மதத்திற்கும் சமமாக நடந்து கொள்வேன் என்றும் இது மதசார்பற்ற நாடு, எந்த வேறுபாடும் இல்லாமல் நடந்து கொள்வேன் என்றும் சொல்லியிருந்தார். இதற்காக இந்து மத தலைவர்களும் தாவேகா அரசாங்கத்திற்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் பாராட்டை தெரிவித்திருந்தோம். ஆனால் சபாநாயகர் பதவியேற்கும் போது பைபிளை மேற்கோள் காட்டித்தான் அவர் பதவியேற்றிருக்கின்றார். ஏனென்றால் அவர் ஒரு கிறிஸ்துவர் எனவும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வணிகரசு மற்றும் அமைச்சர்கள் ஒரு கிறிஸ்துவ கூட்டத்திற்கு சென்று கிறிஸ்தவர்கள் எல்லாம் நிறைய போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை தூண்டிவிட்டிருக்கிறார்கள் என்றும், இந்நிலையில் இந்த அரசு ஒரு மதத்தை சார்ந்த அரசாக செயல்படுவதாக இந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வரா சி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். திருவட்டார் ஒன்றியத்தில் தொட்டிப்பாலம் என்கின்ற பகுதியில் 2019 அந்த காலகட்டத்திலிருந்து அங்கே சர்ச் கட்டுறதுக்கான ஒரு பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்குது. 2020 அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க இங்கே சர்ச்சு வருது அப்படின்னு ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்தில். தொடர்ந்து விசாரணை செய்யும்போது அவர் நாங்கள் சர்ச்சு கட்டல, எங்களுடைய பாதிரியாருக்கு கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி கட்டுறோம், வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் தகவல் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்திருக்காரு. திட்டக்குடி அருகே வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து ராமநத்தம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த ஆலம்பாடி கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியனின் மனைவி மணி என்பவர் இன்று காலையில் தனது மகன் வீட்டின் அருகில் உள்ளவர்களுக்கு சொந்தமான வயலை சுத்தம் செய்வதற்காக வீட்டிலிருந்து சென்றார். அதன் பிறகு மதியம் வரை வீடு திரும்பாததால் அவரது உறவினர்கள் வயலுக்கு தேடி வந்த போது அங்கு மணி மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். இது குறித்து ராமநத்தம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த மணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மணி கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்கச்சியின் காணாததால் நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கோவை அவினாசி சாலையில் ஜிடி மேம்பாலத்தில் கார் சன்ரூஃபில் ஆபத்தான முறையில் அமர்ந்து சென்ற 4 இளம் பெண்களின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை மாநகரின் முக்கிய பிரதான சாலையான அவினாசி சாலையில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட ஜிடி மேம்பாலத்தில் நாள்தோறும் நள்ளிரவு நேரங்களில் வாகனங்கள் அதிவேகத்தில் கடந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் இரவு நேரத்தில் மேம்பாலத்தில் அதிவேகமாக சொகுசு கார் சென்றது. காரில் உள்ளே இருந்த 4 பெண்கள் தங்கள் உயிரை பற்றி கவலையின்றி காரின் மேலே உள்ள டாப் வழியாக வெளியே வந்து அதன் மீது ஆபத்தான முறையில் அமர்ந்து கொண்டு கைகளை அசத்தபடி கூச்சலிட்டபடி பயணித்தனர். ஜிடி மேம்பாலத்தின் வளைவில் வேகமாக கார் திரும்பிய போதும் அந்த பெண்கள் எந்தவித பயமுமின்றி சன்ரூஃபில் அமர்ந்தபடி சென்றனர். எதிர்பாராத விதமாக ஓட்டுநர் திடீர் பிரேக் போட்டிருந்தாலோ அல்லது கார் நிலை தடுமாறி இருந்தாலோ 4 பெண்களும் மேம்பாலத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கும். இந்நிலையில் பெண்களின் விபரீத விளையாட்டை கண்டு அதிர்ச்சியடைந்த பின்னால் வந்த வாகன ஓட்டி ஒருவர் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். இந்த காட்சிகள் வைரலாகி வருகிறது. காவிரியின் குறுக்கே மேகதாட்டுவில் அணை கட்டுவதை கண்டித்து தஞ்சையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை தலைமை தபால் நிலையம் அருகே மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் மக்கள் விடுதலை கட்சியினர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் காவிரியின் குறுக்கே மேகதாட்டுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்திட வேண்டும் என்றும் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள விவசாய தொழிலாளர்களுக்கு ரூபாய் 16,000 நிவாரணமாக வழங்க வேண்டும் என்றும் குறுவை சாகுபடி பொய்த்து போன விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி கன்னட கோஷங்களை எழுப்பினர். பாலாஜிப்பேட்டை அடுத்த நரசிங்கபுரம் கிராமத்தில் கூலி தொழிலாளியின் குடிசை வீடு மின்கசிவால் திடீரென தீப்பிடித்து எரிந்ததில்
வீட்டிலிருந்த பொருட்கள் முழுவதும் எரிந்து சாம்பலான நிலையில் தொழிலாளியின் மனைவி குழந்தை அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் நரசிங்கபுரம் கிராமத்தில் பைரவா காலனி பகுதியில் மேஸ்திரி நாகராஜ் என்பவர் தனது மனைவி குழந்தையுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் மேஸ்திரி நாகராஜ் வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் அவரது குடிசை வீட்டில் திடீரென தீப்பற்றி ஏற்பட்டு தீ மளமளவென்று பரவியது. உடனே வீட்டிலிருந்த நாகராஜின் மனைவி பவானி தனது குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இருப்பினும் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த கட்டில், மின் சாதனங்கள், சமையல் பாத்திரங்கள், ஆடைகள், அத்தியாவசிய வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தீயில் எரிந்து சேதமடைந்தது. இது குறித்து தகவலறிந்து சம்பவத்திற்கு விரைந்து வந்த ராணிப்பேட்டை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். அதைத் தொடர்ந்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் அனைத்து பொருட்களையும் இழந்த மேஸ்திரி நாகராஜன் குடும்பத்திற்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் நிவாரணம் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவை ராயல் கேர் மருத்துவமனை சார்பில் நரம்பியல் தீவிர சிகிச்சை குறித்த மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது. கோவை நீலாம்பூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ராயல் கேர் மருத்துவமனை சார்பில் நரம்பியல் தீவிர சிகிச்சை தொடர்பான மருத்துவ கருத்தரங்கம் ராயல் கேர் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநரும் தலைவருமான மருத்துவர் மாதேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு விருந்தினராக ராம் ராஜகோபாலன் கலந்து கொண்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் கருத்தரங்கில் முன்னதாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கான பயிற்சி பட்டறை முகாம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இறுதி நாளில் நடைபெற்ற கருத்தரங்கில் பக்கவாதம், மூளையில் இரத்த கசிவு, தலையில் ஏற்பட்ட காயங்கள், மூளைச்சாவு மற்றும் உறுப்பு தானம், வலிப்பு, மூளை மற்றும் நரம்பு தொற்றுகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் மருத்துவ நிபுணர்கள் உரையாற்றி மருத்துவத்தில் ஏற்பட்டுள்ள புதிய சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். மருத்துவமனை தலைவர் மாதேஸ்வரன் பேசும்போது, மருத்துவத்துறையில் தொழில்நுட்பங்கள் தொடர்ந்து மாறி வரும் சூழலில் இதுபோன்ற கருத்தரங்குகள் மருத்துவர்களின் அறிவையும் திறமையையும் மேம்படுத்த பெரிதும் உதவுகின்றன என்றும், மருத்துவத்துறை சார்ந்த இத்தகைய நிகழ்வுகள் நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்குவதற்கும் உயிர்களை காப்பாற்றுவதற்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைகின்றன என்றும் மருத்துவமனை தலைவர் மாதேஸ்வரன் தெரிவித்தார். கருத்தரங்கில் மருத்துவர்கள் மேத்யூ ஜோசப், சிவகுமார், மருத்துவ இயக்குனர் பரந்தாமன், சேதுபதி, மருத்துவமனையின் சிஇஓ மணிச்சந்தர் குமார் மற்றும் பொது மேலாளர் வெங்கடேஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அமைச்சர் திறந்து வைத்த உடற்பயிற்சி நிலையத்தில் லிப்டில் சிக்கிக் கொண்ட 12 பேரையும் தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உடற்பயிற்சி நிலையத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு உடற்பயிற்சி நிலையத்தை திறந்து வைத்து சென்றார். அமைச்சர் புறப்பட்டு சென்ற சில நிமிடங்களிலேயே தரைத்தளத்திலிருந்து மேல் தளத்திற்கு செல்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த லிப்டில் மக்கள் ஏறினர். லிப்ட் இயங்க தொடங்கிய சில நொடிகளிலேயே அதிக எடை மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென நடுவழியில் லிப்ட் நின்றுவிட்டது. கதவு திறக்காததால் உள்ளே இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் போதிய காற்றோட்டம் இல்லாததால் மூச்சு திணறல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. இந்நிலையில் வெளியிலிருந்த ஊழியர்கள் லிப்டை இயக்க முயன்றும் கதவுகளை திறக்க முடியாததால் உடனே கோபிச்செட்டிப்பாளையம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணியில் ஈடுபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த 12 பேரையும் பத்திரமாக மீட்டனர். சென்னை புழல் அருகே பாதாள சாக்கடை கட்டுமான பணியின் போது கிரேனின் ரோப் அருந்து ராட்சத குழாய் தந்தை மகன் மீது விழுந்ததில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயர்ந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை புழல் அடுத்த காவாங்கரை கண்ணப்பசாமி நகர் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் விக்னேஷ் தனது 3 வயது மகன் ஷாருக் ஈஸ்வரனை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று பேக்கரியில் பொருட்கள் வாங்கிவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சென்னை மாநகராட்சியின் 23வது வார்டில் நடைபெற்று வந்த பாதாள சாக்கடை திட்ட பணிக்காக கிரேன் மூலம் ராட்சத கான்கிரீட் குழாயை பள்ளத்தில் இறக்கும் பணி நடைபெற்று கொண்டிருந்தது. எதிர்பாராத விதமாக கிரேனின் கட்டப்பட்டிருந்த ரோப் பெல் திடீரென அருந்ததால் பல டன் எடை கொண்ட ராட்சத குழாய் கீழே விழுந்ததில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற விக்னேஷ் மற்றும் அவரது மகன் மீது குழாய் விழுந்ததில்
விக்னேஷ் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஆனால் சிறுவன் ஷாருக் ஈஸ்வரனின் வயிற்று பகுதியில் குழாய் விழுந்ததால் அவர் பலத்த காயமடைந்தார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் சிறுவனை மீட்டு மாதவரம் ரவுண்டானா அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் தொடர்ந்து ரத்தம் ஏற்றப்பட்டு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். எனினும் சிகிச்சை பலனின்றி நள்ளிரவில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து புழல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கிரேன் பராமரிப்பில் அலட்சியம் ஏற்பட்டதா அல்லது பாதுகாப்பு நடைமுறைகள் முறையாக பின்பற்றதா என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். நாகரிகம் குறித்து ஒரு பன்றி கதை மூலமாக ஒரு நிமிடத்தில் சொல்லி பசுமரத்து ஆணி போல எங்கள் மனதில் பதிய வைத்தவர் எங்கள் அப்பாசாமி சார் என்ற கழுகுமலையில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவரும் திரைப்பட நடிகருமான காளி வெங்கட் பெருமிதம் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலையில் 1947ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்பள்ளியில் பயின்று பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்ற முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தங்கள் படித்த பள்ளி வகுப்பறை தங்களது நண்பர்கள் என மலரும் நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டது மட்டுமன்றி தங்களது குழுமத்தினரை நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி செல்ஃபியும் எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இப்பள்ளியில் பணியாற்றிய முன்னாள் ஆசிரியர்கள் தற்போது பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் முன்னாள் மாணவர்கள் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவப்படுத்தினர். மேலும் பள்ளியில் நடைபெற்ற சுவாரஸ்ய நிகழ்ச்சிகள் அதனுடைய அனுபவங்கள் குறித்து முன்னாள் மாணவர்கள் பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பாக அழைக்கப்பட்ட கழுகுமலை அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவரும் தற்போதைய கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கருணாநிதி கலந்து கொண்டு தனது பள்ளி அனுபவங்கள், தனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் மற்றும் தனக்கு பள்ளிக்கால நண்பர்கள் குறித்து பகிர்ந்து கொண்டார். இதனையடுத்து இந்த பள்ளியின் முன்னாள் மாணவரும் திரைப்பட நடிகருமான காளி வெங்கட் கலந்து கொண்டு தனது பள்ளிக்கால அனுபவங்களை குறித்து பேசினார். அப்போது ஒரு நாளும் பாடக புத்தகத்தை திறந்து வைத்து எங்களுக்கு பாடம் எடுத்ததில்லை என்றும் எங்களது அப்பாசாமி சார் என்றும் நாகரிகம் குறித்து ஒரு பன்றி கதை மூலமாக ஒரே நிமிடத்தில் சொல்லி பசுமரத்து ஆணி போல எங்க மனதில் பதிய வைத்தவர் அப்பாசாமி சார் என்றும் நடிகர் காளி வெங்கட் பெருமிதம் தெரிவித்தார். நாங்கள் திமுக தோழர்களுடன் நட்போடுதான் இருக்கிறோம் என்றும் இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் இறையாண்மைக்காக திமுக தாவிக ஒன்றிணைய வேண்டும் என்றும் கோவில்பட்டியில் தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்போது திமுகவுடன் இணக்கமாக இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் என்றும், அதே நேரத்தில் அமைச்சரவையில் இருக்கிறீர்கள், ஒரே உரையில் 2 கத்திகளா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு என்றும் எங்கள் தலைவர் தொல் திருமாவளவன் தெளிவாக தெரிவித்துள்ளார் என்றும், கடந்த காலங்களில் இருந்தே திமுகவுடன் நட்பு உறவு கொண்டிருக்கிறோம் என்றும், அதற்கு இதற்கும் சம்பந்தமில்லை என்ற அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் பேசியிருக்கிறார் எனவும் அதில் எவ்வித குழப்பமும் இல்லை என்றார். நாங்கள் திமுக தோழர்களுடன் நட்போடு தான் இருக்கிறோம் என்றும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாருடனும் பகைமை பாராட்டாது என்றும், எல்லோருடன் நட்பு இருப்போம் என்றும் தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார். இல்லை, தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நட்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நட்பு வேற, நாங்கள் எடுக்கிற அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது வேற. கடந்த காலங்களில் திமுகவோடு நாங்கள் நட்புறவு கொண்டு தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் அதற்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதில் எந்த குழப்பமும் இல்லை. நாங்கள் இப்போ திமுக தோழர்களோடு நாங்கள் நட்புறவோடு தான் இருக்கிறோம். எங்கேயும் பகை, விடுதலை சிறுத்தைகள் யாரோடும் பகை பாராட்டுவதில்லை. விடுதலை சிறுத்தைகள் எல்லோரோடும் தான் நாங்கள் நட்போடு இருக்கிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் போது இடையூறு செய்த தொண்டர்களை தொல் திருமாவளவன் அடித்து கீழே இறக்கிவிட்டதால் பரபரப்பு நிலவியது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. காமலாபுரம் வந்த அவரது காரை விசிகவினர் சூழ்ந்து கொண்டதோடு ஆபத்தான முறையில் காரில் தொங்கியபடி பயணித்தனர். இதனால் கார் மெதுவாக ஊர்ந்து சென்ற நிலையில்
காரிலிருந்து கீழே விழுந்த நிர்வாகி ஒருவர் காயமடைந்தார். அதனைத் தொடர்ந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் போது இடையூறு செய்த தொண்டர்களை தொல் திருமாவளவன் அடித்து கீழே இறக்கிவிட்டார். இதனிடையே அங்கு பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை சிலர் உடைத்து எடுத்து சென்றனர். விசிக நிர்வாகிகள் வாகனங்களை சாலையிலேயே நிறுத்தியதால் கடும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. ஓமலூர் அருகே ஏரியில் மீன் பிடிக்க சென்ற தொழிலாளி நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் காமலாபுரம் கிராமத்தை சேர்ந்த செல்வம் என்பவர் ஓமலூர் அருகே உள்ள சின்ன ஏரியில் நள்ளிரவில் மீன் பிடிக்க சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் நீரில் மூழ்கி காப்பாற்றுங்கள் என சத்தமிட்டுள்ளார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அவரது மகன் மற்றும் உறவினர்கள் ஓமலூர் காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு வீரர்களுக்கும் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 5 மணி நேரம் தண்ணீரில் தீவிரமாக தேடி செல்வத்தின் உடலை மீட்டனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் செல்வத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆரல்வாய்மொழி அருகே சீதாபால் பகுதியில் அரசு மதுபானத்தை அனுமதியின்றி கள்ளச்சந்தையில் விற்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சீதாபால் அடுத்த தாழக்குடி ஆனந்த பத்மாபுரத்தில் வசித்து வரும் ஔவையாரின் மகன் பாடலிங்கம் என்கிற துரை என்பவர் அரசு அனுமதியின்றி மது பாட்டிலை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்து வருவதாக ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் ஆரல்வாய்மொழி உதவி ஆய்வாளர் அனுஜன் சம்பவ இடத்திற்கு சென்று அதிக விலைக்கு மது பாட்டிலை விற்பனை செய்து கொண்டிருந்த பாடலிங்கம் என்ற துறையை கைது செய்து அவரிடமிருந்து 26 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.